மற்றுமொரு அண்மை செய்தி சி.வி. சண்முகத்திற்கு பாதுகாப்பு வழங்குவது குறித்து மறுபரிசீலனை செய்யவும் சி.வி. சண்முகம் பாதுகாப்பு வழக்கு தொடர்பாக தற்பொழுது ஹைகோர்ட் ஆணை ஒன்று பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து திங்கட்கிழமை விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழக காவல்துறைக்கு மிரட்டல்கள் குறித்து அளிக்கப்பட்ட புகார்கள் தொடர்பான வழக்குகளை சிபிஐக்கு மாற்ற கோரி சி.வி. சண்முகம் தற்போது வழக்கு தொடர்ந்த நிலையில் இதுகுறித்து ஹைகோர்ட் ஆணை ஒன்று பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் உள்ளார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். தற்பொழுது சி.வி. சண்முகம் பாதுகாப்பு வழக்கு தொடர்பாக சென்னை ஹைகோர்ட் ஆணை ஒன்று பிறப்பித்துள்ளது. அதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சரும் தற்போதைய எம்எல்ஏவுமான சி.வி. சண்முகம் தாக்கல் செய்யக்கூடிய மனுவில் கடந்த 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது தன்னை கொல்ல எதிர்க்கட்சியினர் முயற்சித்ததாகவும் அப்போது தனது சகோதரரும் மைத்துனரும் உயிர்த்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவத்துக்கு பின் தனக்கும் தனது வீட்டுக்கும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்ட நிலையில் 2021ஆம் ஆண்டு அந்த பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டதாகவும் இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அச்சுறுத்தல் உள்ளதால் பாதுகாப்பு வழங்குவது குறித்து மறுபரிசீலனை செய்ய உத்தரவிட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. தற்போது தொடர்ச்சியாக மிரட்டல்கள் வருவதால் இது சம்பந்தமாக சென்னை, விழுப்புரம் மாவட்ட காவல் நிலையங்களில் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் இது சம்பந்தமான வழக்குகளையும் புகார்களையும் சிபிஐக்கு மாற்ற உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்ட உத்தரவை ரத்து செய்த உயர்நீதிமன்றம் பாதுகாப்பு வழங்குவது குறித்து மறுபரிசீலனை செய்ய உத்தரவிட்டிருந்ததை சுட்டிக்காட்டி அதன் அடிப்படையில் தற்போது அரசு என்ன முடிவு எடுத்துள்ளது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது குறித்து தமிழக அரசின் கருத்தை அறிந்து வருகிற திங்கட்கிழமை தெரிவிப்பதாக அரசு வழக்கறிஞர் கூறியதை ஏற்றுக்கொண்டு விசாரணையை நீதிபதி ஜூன் 29ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.